நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டிருக்கிற செய்தியானது வெளியானது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்தை மீண்டும் காவலில் எடுத்திருக்கிறார்கள் போலீசார். 8 முறை போதைப் பொருளை நடிகர் ஸ்ரீகாந்திற்கு மட்டும் வழங்கியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கி கேட்கலாம். சாலமன், வணக்கம். பிரசாத் அவர்களின் குற்ற பின்னணி என்ன, மேலும் தகவல்கள் என்னென்ன? போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குல நடிகர் ஸ்ரீகாந்தை நேற்று நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்தனர். குறிப்பாக அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவலானது வெளியானது. அதாவது முன்னாள் அதிமுக நிர்வாகியான பிரசாத் என்பவர் மூலமாகத்தான் இந்த நடிகர் ஸ்ரீகாந்துக்கு கொக்கைன் என்ற போதைப் பொருள் வாங்கி இவர் பயன்படுத்தி வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பிரசாத் மீது ஏற்கனவே பார் மோதல் தகராறு மற்றும் வேலை வாங்கி தருவதாக கூறி பல்வேறு மோசடி வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில அதுல நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்து அவரை சிறையில் அடைத்துள்ளனர். தற்போது இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு விசாரணையில பல்வேறு நபர்கள் இந்த பிரசாதோட பெயரை குறிப்பிட்டிருப்பதால தற்போது மீண்டும் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் தரப்புல திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அவரை இந்த போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குல கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் அதன் பின்னர் அவரை காவலில் எடுத்து யார் யாரிடமிருந்து இந்த போதைப் பொருட்கள் வாங்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட கோணங்கள்ல அவரிடம் விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பிரதீப் குமார் என்பவர் ஏற்கனவே போதைப் பொருள் வழக்குல கைது செய்யப்பட்ட பிரதீப் குமார் என்பவர் மூலமாகத்தான் பிரசாத் வாங்கி அவரிடம் இருந்து தான் இந்த ஸ்ரீகாந்த் என்பவர் பயன்படுத்தி இருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில இந்த பிரதீப் குமாரிடம் இருந்து எத்தனை முறை இந்த பிரசாத் என்பவர் இது போன்ற போதைப் பொருட்களை வாங்கியிருக்கிறார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீகாந்திற்கு மட்டும் இந்த பிரசாத் என்பவர் 8 முறை இந்த போதைப் பொருட்களை வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகின்ற நிலையில அவரிடம் முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டால்தான் ஸ்ரீகாந்திற்கு எத்தனை முறை பிரசாத் இது போன்ற போதைப் பொருட்களை வழங்கினார் என்பது குறித்து தெரிய வரும். மேலும் இதற்காக ஏதேனும் பணம் பெற்றுள்ளாரா என்ற கோணத்திலும் அவரிடம் விசாரணை நடத்த போலீசார் தரப்புல ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.